இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர் சிஸ்டத்தில் பேஜ் நம்பர் 34 இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூஸிங் த மெத்தட் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர்ஸ் 1.2321 and 11.9025. First sum 1.2321. ஸோ இது என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால், இந்த டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், 1.2321 ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு இப்போ இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4. அப்போது அந்த எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 போட்டுங்க, போட்டுட்டு 1 போடணும். அப்போது இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும், 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே மல்டிப்ளை மட்டும் பண்ணக்கூடாது, டிவைடும் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.2321 வரணும். அப்போ 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு சேம் வேல்யூ வரும். சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டு அப்படி நியூமரேட்டில் இருக்குது, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்போ 1 ஃபாலோட் பை ஜீரோஸ் வரும்போது இந்த மல்டிப்ளிகேஷனில் என்ன ஆகும்னா, இங்கே இருக்க டெசிமல் நம்பர் வந்து அப்படியே டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். அப்போ இங்கே எத்தனை 0 இருக்கோ அத்தனை டிஜிட் தாண்டி போகும். அப்போது 1.2321 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு, அப்படியே 12,321 வந்துடும். ஹோல் நம்பராக மாறிடும் பை 10,000. அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து ஹோல் நம்பராக மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. இப்போ எதுக்கு ஸ்கொயர் ரூட், இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by b is equal to நமக்கு இது வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by b is equal to a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by ஸ்கொயர் ரூட் ஆஃப் b. ஸோ இதே லா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12,321 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10,000. இப்போ தனித்தனியாக ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 1 2 3 2 1. இப்போ பின்னாடி இருந்து என்ன பண்ணணும், 2 2ஆக பிரிக்கணும். 1 2, அப்போது 21 ஒரு பேரு, அடுத்து 3 2 23 செகண்ட் பேரு, அடுத்தது வந்து தேர்ட் வந்து 1. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், 1 வந்து இட்ஸ் அ ஸ்கொயர் நம்பர். அப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும், 1 into 1. அப்போ இங்கே 1 போடுங்க, இங்கே 1 போடுங்க. 1 into 1 1. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும், 1 minus 1 என்ன வரும், 0. இப்போ என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த நியூமரேட்டர் இந்த கோஷன் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2. 1 into 2 is 2. இப்போது இதையும் கம்பேர் பண்ணணும். இந்த 0 is less than 2. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க அந்த பேரை இறக்கணும். எவ்வளோ வரும், 23. இப்போ 23 is greater than 2. அப்போது இங்கே வந்து 2 போட்டுட்டு ஒரு நம்பர் போடணும். இப்போ 23 இருக்கிறதுனால 2 போட்டால் நமக்கு 24 ஆகிடும். அப்போ 1 போட்டு பாருங்கள். 1 போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணும். என்ன நம்பர் சேர்க்குறோமோ அந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணும். 1 1 is 1, 1 2s are 2. அப்போது 21 is less than 23. சரி, இப்போ 2 போட்டால் என்ன வரும் பாருங்கள். 2 போட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 2s are 4, 2 2s are 4. அப்போ 44 வந்து greater than 23. அப்போ இது எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. அப்போ எதான் எடுக்கணும், 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறதா எடுக்கணும். இதுதான் நம்ம எடுக்கணும். அப்போ 21 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 வருது. அப்போ அந்த 1 இங்கேயும் போடணும், மேலேயும் போடணும். போட்டால் உங்களுக்கு என்ன வந்தது, மல்டிப்ளை பண்ணும்போது 21 போட்டுட்டு இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வேல்யூ கிடையாது. 23ல் 21 போச்சு, நமக்கு என்ன வரும், 2 வரும். இப்போ சேம் ப்ரொசீஜர். இப்போ இங்கே என்ன இருக்குது, 11 இருக்குது. 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 22. அது எங்கே எழுதணும், இந்த 2க்கு நேராக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும். 22, 11 into 2 22. இப்போது 2 is less than 22. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க அந்த பேரை நம்ம இறக்கணும் இல்லைங்களா. அப்போ 21 இறக்கிடுங்க. இறக்கும்போது இப்போ இங்கே 1ல் முடிஞ்சதுனால எந்தெந்த ஸ்கொயர் நம்பர்லாம் 1ல் முடியும், 1ம் 9ம் ஸ்கொயர் முடியும். அப்போ இல்லைங்களா, இந்த 22 எடுத்துட்டு
1 போட்டு 1ஆலே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1 1 is 1, 1 2 is 2, 1 2 is 2. அப்போது இந்த ஆன்சர் 221 வந்துடுச்சு. அதை போடுங்க. எதை மல்டிப்ளை பண்ணணும்? 1 இங்கே போடணும், அந்த 1 இங்கே போடணும், ரெண்டு பக்கம் போடணும். அப்போது இதை வந்து இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒரே நம்பரால் அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண வரும் 0 வரும். ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வந்ததுனால therefore the square root of 12,321 is nothing but plus or minus இங்கே இருக்கிறது தான் வரும் 111. இப்போது இந்த சம்மில் நம்ம நியூமினேட்டருக்கு மட்டும் 12,321 ஸ்கொயர் ரூட் நம்ம என்ன பார்த்தோம்? 111 பார்த்தோம். இப்போ 10,000 நம்ம பார்க்கணும். நியூமினேட்டர் முடிச்சுட்டு இப்போ டினாமினேட்டர் பார்க்கணும். இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12,321 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10,000. இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோங்களா? எவ்வளோ வந்தது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 111 பை இதோட ஸ்கொயர் ரூட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 2 0ன்னு ஒரு 0 வரும். அடுத்த 2 0 பின்னாடி எடுத்துட்டு வாங்க. 2 0க்கு ஒரு 0, 2 0க்கு ஒரு 0. அப்புறம் 1ஓட ஸ்கொயர் ரூட் எது? 1 தான். அப்போ இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போது 10,000ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 100. தேர்ஃபோர் ப்ளஸ் இது வந்து நமக்கு எதில் வந்துருக்கு? ஸ்கொயர் ரூட்டில் வந்திருக்கு. ஸோ இதை இப்போ டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து டெசிமல் எழுதணும். நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுக்க விட்ட நம்பர் வந்து டெசிமலில். அப்போ இப்போ இதை டிவைட் பண்ணி நம்ம டெசிமலில் எழுதணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ எந்த ஒரு நம்பரை 1ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? அதே நம்பர் தான் வரும். அப்போ இப்போ இங்கே 2 0 இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம டெசிமல் பாயிண்ட்டை விட்டு வச்சா போதும். பேக்லேருந்து 2 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ 1 and 2. ஸோ இந்த 1க்கு இந்த 1க்கு நடுவில் பாயிண்ட் வரும். அப்போ 1.11. Therefore the square root of 1.2321 is nothing but plus or minus 1.11. இப்போ வந்து நம்ம செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் வந்து 11.9025. இப்போ இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ 11.9025 எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் சம் போட்டோமோ அதே மாதிரி. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4. அப்போ எந்த நம்பரில் வந்து 4 zeros இருக்குது? 10,000ல். அப்போ அந்த நம்பரை மல்டிப்ளையும் பண்ணிக்கணும், டிவைடும் பண்ணிக்கணும். எப்போதுமே மல்டிப்ளை அண்ட் டிவைஷன் தான் நம்மளை வந்து இந்த டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக மாற்றும். சரி, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த நியூமினேட்டர் இந்த நம்பரை இந்த 10,000 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்க பாயிண்ட் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட் தாண்டி போயிடும். அப்போ இங்கே வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்? 11,9025. ஸோ 1,90,025 by 10,000. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம பார்த்தோன்னே அதே தான். ரூட் ஆஃப் a by b is equal to root a by root b. அதே மாதிரி இதை மாற்றிடலாம். 1,19,025 by root of 10,000. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நியூமினேட்டருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சது லாங் டிவிஷன் மெத்தடில். ஸோ இங்கே வந்து எழுதியிருக்க இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அதை எடுத்துடலாம், கம்மா மாற்றிக்கலாம். இங்கே பின்னாடி 2 2 நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 5 and 2 ஒரு பேர் ஆகிடும். 0 and 9 செகண்ட் பேர். அப்புறம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 11 வந்து அடுத்த பேர் ஆகிடும். ஸோ இங்கே பாயிண்ட் வேண்டாம் நமக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 11 எடுத்துக்கணும். 11க்கு நியரிங் ஸ்கொயர் ரூட் என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸில் எதெல்லாம் வரும்? 1 4 9 16 வந்துடும். 16 நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ 9 தான் எடுக்கணும். 9 அப்போ எதெல்லாம் வரும்? 9 போட்டுங்க. போட்டு எதெல்லாம் வரும்? 3 3s are 9. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 11ல் 9 போச்சுன்னா எவ்வளவு? 2. சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 into 2 6. அப்போ இந்த 2 6ஓட லெஸ்ஸாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க பேர் எடுக்கணும். 90னா இந்த 6 பக்கத்தில் 1 1 போட்டு பார்க்கணும். இப்போது 90 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை, ஏன்னா 0ல் முடிஞ்சிருக்கு. 2 0ல் முடிஞ்சால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், 0ல் முடிஞ்சால் இல்லை. அப்போ நம்ம 1 1 போட்டு பார்க்கணும். இப்போ 1 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 1 போட்டால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 61 தான் வராது. அப்போ கொஞ்சம் பெரிய நம்பர் போட்டு பார்க்கலாமா? 4 போட்டு பார்க்கலாமா? 2 போட்டாலும் சின்னதாக வரும், 3 போட்டாலும் சின்னதாக வரும். 4 போட்டு பார்க்கலாம். 4 4s are 16, carry over 1. 4 6 are 24 plus 1 25.
ஸோ 256. ஸோ அடுத்தது 5 போட்டு பாருங்கள். 5 போட்டு பார்த்தீங்கன்னா 5 5s are 25, கேரி ஓவர் 2 30 and 32 வந்துடும். அப்போ இது வந்து கிரேட்டர் தேன் இதாக வந்துடுச்சு. அப்போ நம்ம எதாவது எடுக்கணும், 4 தான் எடுக்கணும். அப்போ இங்கேயும் 4 போடுங்க, இங்கேயும் 4 போடுங்க. போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்னது 256. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 0ல் 6 பண்ண முடியாது, இங்கேருந்து 1 கொடுங்க. அப்போ இங்கே 8 ஆகிடும், இங்கே 10. 10ல் 6 போச்சுன்னா எவ்வளவு 4. குட். இப்போ இங்கே என்ன இருக்குது 8. 8 - 5 3. அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு 34. இங்கே 2 - 2 வந்து 0. இப்போ 34 வந்துருக்கு. இப்போ அதே ஸ்டெப் பண்ணுங்கள் பார்க்கலாம். 34 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் 68. இப்போ 34 லெஸ் தேன் 68. அப்போ அடுத்த பேர் எடுக்கணுமா கீழே 25. அப்போ இது 5ல் முடிஞ்சதுனால நமக்கு இது வந்து என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ 5ல் முடிஞ்சால் இதோட 5 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 68 5 × 5. அப்போ 5 5s are 25, கேரி ஓவர் 2, 5 8s are 40, 40 + 2 42, 4 6 5s are 30 + 4 வந்து 34. ஸோ அதே ஆன்சர் வந்துருச்சு. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் வந்தது 5. அப்போ அந்த 5 இங்கேயும் போடுங்க, இங்கேயும் போடுங்க. போட்டுட்டு இங்கே வந்து 3425. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 3425 3425 சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 0. ஸோ தேர்ஃபோர் ரிமைண்டர் 0 வந்ததுனால என்ன வரும் 1,19,025ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது 345. ஸோ இப்போ இதில் போடுங்க பார்க்கலாம். இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து 345 பை 10,000. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 2 0க்கு ஒரு 0, இந்த 2 0க்கு ஒரு 0, 1ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ். தேர்ஃபோர் இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 345 100 டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணும், இங்கே 2 0 இருக்குனால இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே வந்துடும் இல்லைங்களா. அப்போது 3.45. தேர்ஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.9025 is nothing but plus or minus 3.45. Thank you.